வணக்கம் நண்பர்களே! இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் ராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். இதன் மத்தியில் ராவணன் ஒரு பைத்தியக்கார பிரயத்தனம் செய்தான். ஒரு சாரணனை அனுப்பி சுக்ரீவனை கலைக்கப் பார்த்தான். சுகன் என்ற அந்த அரக்கன் ஆகாய மார்க்கமாக வந்து சுக்ரீவனை தனியாகக் கண்டு அவனுக்கு சொன்னான். லங்கேசனான ராவணன் உம்மிடம் அன்பு கூர்ந்து என்னை அனுப்பியிருக்கிறான். நீரும் அரசன், ராவணனும் அரசன். ஊரிலிருந்து துரத்தப்பட்ட இந்த ராமனுடன் நீர் சேர வேண்டிய அவசியம் ஒன்றுமில்லை. ராமனுடன் சேர்ந்த நீர் ராவணனுடைய தீராப் பகையை ஓர் அரசனாகிய நீர் ஏன் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும்? நீர் ராவணனுக்குத் தம்பியைப் போன்றவர். ராமனுடைய மனைவியை ராவணன் விரும்பி அவன் ஏதேனும் செய்தால் அதில் உமக்கு என்ன சம்பந்தம்? உமக்கு அதனால் என்ன நஷ்டம்? நீர் சரியாக யோசித்து விவேகமாக நடந்து கொள்வீராக. நீரும் உம்முடைய படையும் கிஷ்கிந்தைக்குத் திரும்பிப் போவதே விவேகம். இவ்வாறு சுக்ரீவனை கலைக்கப் பார்த்தான் ராவணன். சுக்ரீவன் சாரணனுக்குச் சொன்னான். ஹே நீசனே! போய் உன் அரசனுக்குச் சொல். நீ எனக்கு அண்ணனுமல்ல, நான் உனக்குத் தம்பியுமல்ல. நீ துஷ்டன். ராமன் என் நண்பன். அவனுக்கு நீ சத்துருவானாய். ஆனபடியால் எனக்கும் நீ சத்துருவானாய். நீயும் உன் கூட்டமும் அழியப் போகிறீர்கள் மூடனே. ராமனை விரோதம் செய்து கொண்டு எதிர்த்து நீ பிழைக்கப் போவதில்லை. இதைத் தெரிந்து கொள். நீ எங்கே ஓடி மறைந்தாலும் பிழைக்க மாட்டாய். இவ்வாறு நான் சொன்னேன் என்று உன் அரசனுக்குச் சொல். இவ்வாறு சுக்ரீவன் அந்த சாரணனுக்குச் சொல்லியதும் வானரர்கள் அவனைப் பிடித்து இம்சை செய்தார்கள். ராமன் உத்தரவால் அவனைக் கொல்லாமல் விட்டுவிட்டார்கள். அவனும் இலங்கைக்கு வேகமாகத் திரும்பிப் போய்விட்டான். விபீஷணன் சரண் புகுந்தவுடன் ராமன் உத்தரவின் பேரில் லக்ஷ்மணனும் சுக்ரீவனும் அங்கேயே விபீஷணனுக்கு லங்கா ராஜ்ய பட்டம் தந்து சமுத்திர ஜலத்தைக் கொண்டு பட்டாபிஷேகமும் செய்துவிட்டார்கள். விபீஷணன் ராமனுடன் நட்புக்குரிய பிரதிஜ்ஞை செய்துவிட்டான். ராவணனை கொல்லாமல் நான் அயோத்திக்கு திரும்புவது இல்லை என்று ராமனும் சபதம் செய்தான். பிறகு விபீஷ்ணனும் வானரராஜனும் லக்ஷ்மணனும் சமுத்திரத்தை தாண்டுவதைப் பற்றி யோசித்தார்கள். முதலில் சமுத்திரராஜன் வேண்டிக் கொள்வதே மேல் என்று எல்லோரும் தீர்மானித்து ராமனிடம் சொன்னார்கள். அதுதான் என் எண்ணமும் என்று ராமன் சொன்னான். கடற்கரையில் தர்ப்பை புல் பரப்பி சாஸ்திர முறைப்படி ராமச்சந்திரன் சமுத்திரராஜனை உத்தேசித்து உபவாசம் துவங்கினான். 3 நாட்கள் அன்ன ஆகாரமின்றி மௌன விரதம் இருந்து ராமன் சமுத்திரராஜனை பூஜித்தான். சமுத்திரம் கேட்கவில்லை. பிறகு ராமன் எழுந்து இனி தன்னுடைய சக்தியை பிரயோகித்தே இந்த காரியத்தை முடிக்க வேண்டும் என்று தீர்மானித்து வில்லும் மந்திரபூர்வமாக எரிய வேண்டிய பாணங்களும் கொண்டு வரும்படியாக லக்ஷ்மணனுக்கு சொன்னான். சமுத்திரத்தின் மேல் பாணப்பிரயோகம் செய்ய ஆரம்பித்தான். பூமி அதிர்ந்தது. கடலில் கலக்கம் ஏற்பட்டது. சமுத்திரராஜனால் அதை தாங்க முடியவில்லை. மேருமலை மேல் உதயசூரியன் ஜொலிப்பதைப் போல சமுத்திரராஜன் பிரசன்னமாகி நின்றான். ராமனுக்கு கைகூப்பி, ராமச்சந்திரனே, இயற்கை விதிப்படி நான் நடந்து கொள்ள வேண்டுமல்லவா? தாண்ட முடியாத ஆழமும் நீர் வடிவமும் கொண்டு ஜலத்தில் வசிக்கும் பெரும் பிராணிகளுக்கும் சிறு பிராணிகளுக்கும் வாழுமிடமாக நான் இருக்க வேண்டிய நியமத்தை நான் எவ்வாறு புறக்கணிக்க முடியும்? கடந்து செல்ல முடியாதபடி அலைகளுடன் வழியடைந்து நிற்பது என் தர்மம். அதை நான் விட்டுவிடலாகாது. வானரர்களைக் கொண்டு கற்பாறைகளும் கட்டுமரங்களும் போட்டு அணை கட்டச் சொல்வீர். அதற்கு இடம் தருவேன். வேலைக்கு குந்தகமின்றியும் போட்ட கல்லும் மரமும் நீரில் தங்கும்படியும் நான் உதவுவேன். இவ்வளவே நான் செய்ய முடியும். வானரர்களில் நளன் இருக்கிறான். விஸ்வகர்மாவின் புத்திரனான அவன் இந்த அணையை திறமையாக நிர்மாணிப்பான். உமக்கு வெற்றியாகுக என்றான். ராமச்சந்திரன் உத்தரவின் பேரில் சேதுபந்தன காரியம் துவங்கினார்கள். லட்சக்கணக்கான வானரர்கள் பெரிய ஆரவாரத்துடன் வேலை செய்து 5 நாட்களில் அணை கட்டி முடிந்தது. இந்த இடத்தில் வால்மீகி முனிவர் அணைக்கட்டு வேலையை விஸ்தாரமாக சித்தரித்து விளக்குகிறார். தற்காலத்தில் பெரும் அணைகள் கட்டும் அமர்க்களமாகவே முனிவரும் சேதுபந்தனத்தை பாடியிருக்கிறார். வானரர்கள் காடுகளிலும் மலைகளிலும் சென்று ஆயிரக்கணக்கான மரங்களை பிடுங்கி பெயர்த்து சமுத்திரக்கரைக்கு இழுத்து வந்து போட்டார்கள். வேறு பெரிய வானரங்கள் மலைகளையும் பாறைகளையும் பெயர்த்து தூக்கி வந்து போட்டார்கள்.
மரங்களும் மலைகளும் கடலில் விழும்போது அலைகள் மேலே கிளம்பி ஆகாயத்தை எட்டிக் குதித்தன. நளன் நின்று எல்லா வேலைகளையும் பார்த்து வந்தான். கூட்டமாக வந்து நின்ற வானர்களிடமிருந்து வானரத் தலைவன் வேலை வாங்கினார்கள். மலை போன்ற கற்களையும் மகா விருட்சங்களையும் போட்டு மேலே கட்டைகளும் புல்லும் பரப்பி சமப்படுத்தினார்கள். அணை வேலையின் சப்தம் சமுத்திர ஓசையை சிறிதாக்கிவிட்டது. அணை கட்டி முடிந்தது. ஆகாயத்தில் சுவாதி நட்சத்திர வீதியைப் போல கடலின் மத்தியில் அந்த புது சேதுவானது பிரகாசித்தது. மேலே தேவகணங்களும் பூமியில் வானரர்களும் வெற்றி கோஷம் செய்தார்கள். சத்ருவை ஜெயித்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ்வாயாக என்று ராமனை தேவர்களும் ரிஷிகளும் ஆசிர்வாதம் செய்தார்கள். ஆஞ்சநேயன் ராமனை தன் தோள்மேல் தூக்கிச் சென்றான். அப்படியே அங்கதன் லக்ஷ்மணனை எடுத்துச் சென்றான். வானரப் படை கடலை கடந்துவிட்டது. இவ்விடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டிய ஒரு வேதாந்த விஷயம் உண்டு. வில் பிடித்து நின்ற ராமனை கைகுவித்து வணங்கி சமுத்திரராஜன் சொன்னான். அன்புக்குரிய ராமச்சந்திரனே, பூமியும் வாயுவும் ஆகாசமும் நீரும் நெருப்புமாகிய ஐம்பூதங்களும் தத்தம் சுபாவ நியதியில் நிற்கின்றன. அவைகளுக்கு இடப்பட்ட மாறாத அனாதி நெறியில் அவை செல்கின்றன. காம லோப மயக்கங்களால் அல்லது தண்டனைக்கு பயந்து நான் எப்படி என் சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முடியும்? ஜலமானது தணிந்து கல்லாக முடியுமா? அல்லது என் ஆழத்தை நான் மாற்றிவிட்டு நடந்து தாண்டும் ஒரு நீர்நிலையாக நிற்க முடியுமா? இவ்வாறு சமுத்திரராஜன் ராமச்சந்திரனிடம் மிக வினயமாக சொல்லிக் கொண்டான். முனிவர் சமுத்திரராஜன் வாய் வழி நம்முடைய சாஸ்திரங்களின் அடிப்படையான தத்துவத்தை விளக்குகிறார். பிரகிருதிக்கும் ஈஸ்வரனுக்கும் உள்ள அனாதி சம்பந்தத்தை விளக்குகிறார். ஆண்டவனுடைய நியதியே பிரகிருதி. பிரபஞ்சம் தானாக நடப்பதற்காக இயற்கை நியதிகளை ஆண்டவன் அமைத்து விட்டான். அப்படியே கர்ம விதியும் பஞ்சபூதங்களும் உயிரற்ற பொருள்களும் ஜீவன்களும் இந்த சாஸ்வத நியதியின்படியே நடந்து கொள்ளும். மற்ற மதங்களில் ஆண்டவனுடைய உண்மையையும் பிரபாவத்தையும் நிரூபிப்பதற்காக பிரகிருதி விதிகளை மக்கள் காணும்படி திடீரென்று எதிர்பாராதபடி மாற்றி வியக்க செய்ததாக சொல்லுவார்கள். சுபாவத்திற்கு வியதிரேகமான மாறான நிகழ்ச்சிகளை வைத்து ஈஸ்வர நிரூபணம் செய்வார்கள். நம்முடைய சாஸ்திரம் அப்படி செய்வதில்லை. ஒரு மலையை கண்ணன் தூக்கினான் என்றால் அது வேறு விஷயம். அந்த நிகழ்ச்சி நடந்தது கண்ணனை பகவான் என்று நிரூபிப்பதற்காக அல்ல. ராவணனும் கைலாசத்தை தூக்கினான். அதனால் ராவணன் ஆண்டவன் ஆகிவிடவில்லை. ஹிந்து சாஸ்திரப்படி ஈஸ்வரனுடைய சங்கற்பமே இயற்கையும் காரண காரிய விதியும் பஞ்சபூதங்களின் மாறாத நியதிகளும் கர்ம விதியும். இது பகவத்கீதை 9வது அத்தியாயத்தில் விளக்கப்பட்டு உபதேசிக்கப்பட்டிருக்கிறது. வால்மீகி முனிவர் இதை சமுத்திரராஜன் பேச்சில் சுருக்கமாக வைத்து முடித்தார். நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.